ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சேலம் சேனல். இன்றைக்கி நம்ம 3 பொருள் மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி பிஸ்கட் எடுத்திருக்கோம், ஈனோ எடுத்திருக்கோம், டெய்ரி மில்க் எடுத்திருக்கோம். இதை வச்சுட்டு எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 பேக்கெட் பிஸ்கட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிடலாம். இது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காய்ச்சி ஆற வச்சு நம்ம பால் எடுத்துருக்கோம், நல்லா கெட்டியாக. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்டில் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஒரே சைடே ரொட்டேட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே மடித்து வர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் ஓகே. இப்போ பாருங்கள், பேக்கிங் பவுட்ரு அல்லது பேக்கிங் சோடா இருந்தால் போட்டுக்கலாம். அது இல்லாதவங்க இப்போ நம்ம ஈனோ போட போகிறோம். ஈனோவை இதில் கொட்டிடுறோம். இதிலே லைட்டாக பால் மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், மறுபடியும் கலக்கிறோம். இப்போ ஈனோ போட்டு கலக்கும்போது நமக்கு பஃப்னு ஆக்டிவேட்டர் மாதிரி பஃப்னு வரும். ஈஸ்ட்டு போட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள். இது இந்த கப்பில் தான் நம்ம கேக் வைக்க போகிறோம். அதனால் லைட்டாக பட்டரை மெல்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த பாத்திரத்தில் மெல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பேட்ரு இதில் ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், பட்டர் பேப்பர் அல்லது ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் இதே சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிடலாம். பட்டர் இல்லைன்னா நம்ம நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் நம்ம ஊற்றிடுறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக வருதுன்னு. இதை இந்த மாதிரி தட்டணும். அப்போ தான் ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கு குக்கர்லாம் தேவையில்லை, நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டாண்டு மேலே இதை வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நமக்கு கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுலேயே நம்ம பட்டரை மெல்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே டெய்ரி மில்க் சாக்லேட்டையும் அதிலே கட் பண்ணி போட போகிறோம். இப்போ சாக்லேட்டையும் இதில் போட்டுட்டோம். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். இது பாருங்கள், பட்டரும் டெய்ரி மில்க்கும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் பட்டர் நிறைய போட்டு கூட நம்ம நல்லா க்ரீமியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி கமுத்திக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. இதோ இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். டெய்ரி மில்க் நம்ம மெல்ட் பண்ணதை ஊற்றிடலாம். இது பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம மில்கி பார் எடுத்துகிட்டு அப்படியே துருவிக்கலாம், இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், மில்கி பார் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்படியே இந்த ஓரத்தில் நம்ம தூவிடலாம். இப்போ பாருங்கள், நட்ஸு பாதாமும் முந்திரியும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு சென்டராக நம்ம வச்சுக்கிறோம். இதே மாதிரி லைனாக நம்ம வச்சுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரி ரெண்டும் நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்தா நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை சென்டராக போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.